வெளிய மழையா? மழைதே. நீ எங்க இருக்க? தான பாத்த. ஏன் மீன் குழம்பு வாசனை புடிச்சு வந்துட்டியோன்னு நினைச்சேன். உட்காரியா? ஓஹோ, சாப்பிடுறியா? ஆமா, மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஏழப்பட்ட வீடுன்னு எதுவும் பார்க்காம ஒரு வாய் சாப்பிடியா? மீன் குழம்பா? இந்த காலத்து சரிக்கு யார் ஒழுங்கா மீன் குழம்பு வைக்கிறாளுங்க? மீன் குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறாளுங்க, கறி குழம்பு வைக்க சொன்னா உப்புகண்ட குழம்பு வைக்கிறாளுங்க. நான் அதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டேன். தேன்ல விழுந்த பலாப்பழ மாதிரி தித்திப்பா இருக்கு. கடல் மீனோட ஆத்து மீன் தான் ருசி. ஆனா இந்த இளவு கொட்டின முள்ளுதான். என்ன பிள்ளை? பாவி மகளே, நமக்கு நமக்கிட்டு போட்டு முழுங்குறேன். பாயத்தரேன், முழுங்கு. முள்ளு உள்ள போயிடும். முழுங்கு. ஏன் சொல்லிக்கிற? மீனோட பிறந்து மீனோட வளர்ந்தவக்கு முள்ளு குத்துமையா? இப்ப கொஞ்சம் கையம் வந்து பாரு. எப்படி இருக்கு? எச்சி ஊர்ல அதுக்கு தான் அப்படி நடிச்சேன். மொகரையில குத்துவேன். பதறி போயிட்டேன். நல்லா தான் நடிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதயா. யோ, உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு இல்ல வயித்து வலிக்கும். அதுக்கு தான் பயமா இருக்கு. 4 மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா? என்ன பிள்ளை பெரிய தொந்தரவா போச்சு. நான் இதெல்லாம் சாப்பிடறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயித்து வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன். 1 ரூபா கொண்டா. மீனெல்லாம் அதிகம் வைக்காத. ஒண்ணு கொண்டா மீன். நின்றுகிட்டு எப்படி சோத்த போடுவேன்? உட்கார்ந்துக்கிட்டு போடு. போதும் போதும், அப்படித்தான். அதுக்கு மேல வேணாம். போதும் போதும், அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. அடு, நான் எனக்காக சாப்பிடுறேன். உனக்கு வவுத்து வலி வரக்கூடாது, அதுக்காக சாப்பிடுறேன். போடு. போடு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இன்னும் பசி சாப்பிட்டா உண்மையிலே சொல்றேன், உன் கை பக்குவத்தை சாப்பிடும் போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வருது. ஒரு வருஷம் ஆச்சு. எனக்கு கண்ட தண்ணி வந்துருங்கிறதுக்காக 4 மிளகா கிள்ளி போடுவா. நீ சரிக்கு சமமா போட்டிருக்க. அப்படிதான். உப்பு புளி மிளகா சரிதான், சரியா தான். குழம்புத்து அள்ளி போடு. நல்லா எப்படி பாக்குறவா? நான் எனக்காக ஒண்ணு சாப்பிடல, உனக்கு வவுத்து வலி வரக்கூடாது பாரு, அதுக்காகத்தேன்.
என்ன புள்ள இது? முழுக்கை சட்டையும் டவுசரும். ஏது புள்ள இது? ஒரே லூசா இருக்கு. உங்க அப்பன் கிப்பம் போட்டதா? எங்க அப்பனுக்கு ஒழுங்கா கோமணம் கட்டவே தெரியாது. இதுல குழா போடுறாராக்கும். எனக்கு எதுக்கு புள்ள இதெல்லாம்? பாத்தனே நேத்து சந்தையில தொண்ணாந்துக்கிட்டு நின்னத. நான் சேர்த்து வச்ச காசுல உனக்கா வாங்கிட்டு வந்தேன். போட்டுக்கையா. வேணாம் புள்ள. இப்ப நீ போட்டுக்கல நான் உன் கூட பேச மாட்டேன். வீம்பு காரியாச்சே நீ. விட மாட்டேன். சரி, இந்த அவுத்திட்டுல நான் மாத்தணும். நீ போய் மறைஞ்சுக்க, நான் போட்டுக்கிறேன். பார்க்க கூடாது. என்னடா இது சில்லா போர்டு கலெக்ட் மாதிரி கொழா மாட்டிட்டு வந்து நிக்கிற? நேத்து சந்தையில கிண்டல மாவை எடுத்து கொடுத்தானா? இல்ல நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுல எதுவும் எடுத்தியா? இல்ல உங்க அப்ப சேர்த்து வச்ச சொத்து பத்துல ஏதோ சொல்லுடா. சொல்ல நேத்து அரசல பொட்டியில வச்சிருந்த 22 ஓவாய காணமே. நான் லோலோ லோலோன்னு கத்திட்டு இருந்தனே. இந்த சிரிக்கி புத்தியில இது எடுபடல பாரு. சனிய வீட்டு இடுப்புல சொருகி வச்சிருக்கோம். அத்தை, காசுல நான் ஒண்ணு எடுக்கல. எடுபட்ட பயப்பல சொரட்டு குச்சி கோவலத்தோட சுத்திர பயலுக்கு சூட்டு கோட்டு கேக்குதா? எப்படா எடுத்து என்னடா பண்ண? சொல்லுடா. வச்சிருக்கியா இல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணியா? சொல்லுடா சொல்லுடா. ஏன் இந்த பையில போட்டு இந்தாடி அடிச்சிட்டு இருக்க? வச்சிருந்த 22 ஓவாய வாக்கெட்ட போட்டு வந்து நிக்கிறவன பரிச வச்சு கொஞ்சம் சொல்றியா? எந்த 22 ரூபாவோ சொல்ற? அரசல பட்டியில வச்சிருந்தது. உனக்கு ஒரு நினைவு இருக்காது. ஈரம் இல்லாம பேசிட்டு இருப்பியே. அடுத்த தெரு ரங்கம்மா வந்தாலே அவ 2 பாடி அடகு வாங்கிட்டு நீ தானே 22 ரூபாவை கொடுத்த. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஊமச்சாமி மாதிரி உக்காந்துட்டு இருக்கே, பேச மாட்டியா? அடி வாங்குது நானு, அழறது நீயா? கொழா சட்டை போட்டு போனா எங்க அத்தை கொண்டு போடுன்னு சொன்னல பாரு. தவுல் அடிக்கிற மாதிரி அடிச்சு என் முதுகெலும்ப உடைச்சு பிடிச்சு. ஏயா உங்க அத்தை போன ஜென்மத்துல என்ன மாதிரி விறகுடைக்கிறவளா இருந்திருப்பாளோ? எதா இருந்தாலும் உடைச்சு போடுறாள. இது பாரியா, உங்க அத்தை எத்தனை அடி அடிச்சாங்களோ அத்தனையும் என்ன அடிச்சடியா? அப்பதான் அடியும் வலியும் சரியாகும். அடிச்சடியா? உன்னால் தாண்டி அடி வாங்கின. உன் கூட பேச மாட்ட போடி. என்ன கொஞ்சம் நிம்மதியா வாசிக்க விடு. நிலான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத பாரியா, ஏன் கூட தான் பேச மாட்டேன். உனக்கு பிடிச்சமான நிலாவை கொண்டு வந்திருக்கேன். அது கூடயாவது பேசியா?
ஓட்டப்பெட்டி வச்சுக்கிட்டு 9 பேச்சு வேற பெரிய போட்ட பெட்டி கொண்டு வந்துட்டாரு. ஏயா என் இஷ்டத்துக்கு 2 ரூபாய் கொடுக்கறேங்கற, 3 ரூபாய் கொடுத்தா முழுசா மொத்தமா எடுக்கறேங்கற. ஏமா நீ என்ன போட்டா பிடிக்க வந்தியா இல்ல சண்டை போட வந்தியா? அப்படி என்னையா நான் சண்டை போட்டுட்டேன்? 3 ரூபாய் கொடுத்தா முழுசா எடுக்கறேங்கற. சரி ஞாபகமா மூஞ்சி தேடிட்டுமே 2 ரூபாய் கொடுக்கறேங்கற. அதுல என்ன என் நாய் விரட்டுற மாதிரி விரட்டுற? ஏங்க நம்ம ஊர் ஜனங்க அண்ணே நீங்க கேளுங்க. அட போமா நீ போட்டா புடிச்சா ஆயுசு குறைஞ்சு போயிடும்னு அத்தை அடிக்கடி சொல்லு. இவன் பேசுறத பார்த்தா பேசியே ஆயுச குறைச்சிடுவான் போல இருக்க. மூஞ்சியை பாரு நல்லா திருட்டு போனமா. நீ பெரிய ஆளையும் போயிட்டு வா. ஏனே நம்ம ஊர் சந்தையில கலாட்டா பண்ற என்னன்னு கேட்க மாட்டேன்றீங்களா? யாருமே இல்லையேங்க. வணக்கம்ங்க. என்ன முருகன் கோயில் காவடி ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கவ? நல்ல நேரத்துல வந்தீங்களே, நீங்களே கேளுங்க இந்த நியாயத்தை. என்னப்பா 2 ரூபாய் கொடுத்து படம் எடுக்க சொல்லி உயிர் எடுக்குதுங்க நம்ம. ஏயா 3 ரூபாய் கொடுத்தா முழுசா எடுக்கறேங்கற. சரி 2 ரூபாய் கொடுத்தா நெஞ்சு வலி கேளுங்க. அந்த அம்மா கொடுக்கிற பணத்துக்கு தக்கபடி எடுத்து கூடப்பா. அந்த அம்மா கொடுக்குற பணத்துல நெஞ்சு வரைக்கும் எடுக்க முடியாதுங்க. விரல வேணா எடுக்கலாம். என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? நம்ம ஊர் சந்தைக்கு வந்து உனக்கு போட்டா தானே வேணும். ஆமா எடுத்து கொடுக்க சொல்றப்போ நீங்க தான் கேரண்டி. பிடியா 2 நம்பிடுப்பா வேணும். 1 ரூபாய் இந்த 3 பிடி. ரைட். நீங்க குடுத்தீங்களா? உள்ளப்பா வாயா பாப்பா எடுப்பா. ஏய் பையா லைட் போறா டேய். யோ சண்டை போட்டேன்னு சொல்லி அரை குறையா எடுக்காது என்ன? அம்மா நீ ஒழுங்கா ஆடாம இல்லமா. இரியா இது வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். கணக்கு வைக்கல. சரி வேணாம். எடப்பா எடு. கொஞ்சம் ஆடாம இல்லமா. இது 2 பேர் எடுக்குமா? எடுக்க எடுக்க. அப்ப நீங்களும் வாங்கல. நான் 2 ரூபாய் கொடுத்திருக்கேன், நீங்க 1 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. பங்குக்கு வந்து நில்லுங்களேன். எனக்கு ஒண்ணு இலவசம் வேணாம். இதெல்லாம் அப்பளுக்கு பிடிக்காது பிள்ளை. சார் நீங்களும் வந்து நில்லுங்க சார், இல்லைன்னா நம்ம சண்டைக்கு வருவாங்க சார். வாங்கல. சரி ரெடி. கொஞ்சம் நெளியாம நில்லுமா. ரெடி. சுடுபுல 2 சோள கதிர் சுடுறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னமோ சோளத்தையே பார்க்காத மாதிரி அலையிறியே. பக்குமா சுட்டாதானே ருசியா இருக்கும், இல்லாட்டி வாய் கெட்டு போகுது. ஆமா என்ன உன் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கியா? ரொம்ப தான் அதிகாரம் பண்ற. இதையே அதிகாரம்ன்றியே. எங்க வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்தா எங்க அத்தை உன்ன மாதிரி சிலுப்பட்ட கழுதையெல்லாம் கேப்ப அரைக்கிற மாதிரி அரைச்சி மாவா புடைச்சு வச்சிருவா. நான் மட்டும் என்ன லேஸ் பட்டவளா? கொட்டாங்கச்சில சோறாக்கி குடும்பம் பூரா போட்டுருவேன். சொல்லு உங்க அத்தை கிட்ட. தங்கமணி அரிசி அருமை தெரியாம பொறி பொறியா சோறாக்குற பொட்டச்சிக்கு பேச்சு என்ன வேண்டியிருக்கு? பேச்சு ரொம்ப தான் பேசுறாளே உங்க அத்தை. புள்ளதாச்சின்னு கூட பார்க்காம கல்யாணம் 8 மாசம் ஆச்சு. இனிமே அங்கிட்டு இங்கிட்டும் நடக்க மாட்டேன். புள்ள பிறக்கிற வரைக்கும் இனிமே உன் கூட தான் இருப்பேன். இருப்படி ஏன் இழுப்பு பூவே, இழுத்தரைக்க முடியாதவ எகிரி எகிரி பேசுறிய. ஆத்துக்கு 2 பக்கம் கரை இருக்கிற மாதிரி ஒரு புருஷனுக்கு பொஞ்சாதியும் அத்தைக்காரியும் இருக்கணும் சமமா. அது எப்படி முடியும்? வந்தவ ஓடு காலியாயில வந்திருக்க. ஈச்ச பழத்திங்க இளையாங்குடி போனவ நவா பழத்திங்க நானே போக மாட்டியா என்ன? என்ன சத்தத்தையே காணோம்? வெண்ணில விழுந்த கோழி மாதிரி அப்படியே அடங்கிருச்சுங்க. நீ செருப்பு தைக்கிற செங்கோட பொண்ணு தானே? பரவாயில்ல, பதமாதான் சுட்டு வச்சிருக்கீங்க.
பார்த்து இறங்குப்பா. ஏந்தாயி உங்க அப்பா எங்க? ஏழமலைக்கு. என் மவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இவன் தான் மாப்பிள்ளை பையன். பையன் வெக்கப்படும் போதே நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. நான் வரேன் தாயி. ஆமா, உன் மக செவிலிக்கு இந்த கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னியா? அது என்ன சின்ன கழுத, அதுகிட்ட என்ன கேக்குறது? இதான் மாப்பிள்ள, கழுத்தை நீட்டுனா நீட்டிட்டு போகுது. என்ன பிள்ளை? ஏன் அழுகுற? சருத்தப்பட்டியில இருந்து சொந்தத்திலேயே மாப்பிள்ள பார்த்து அப்பர் எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டாருயா. சின்ன சாதி பொண்ணுனா பொண்ணைய நினைச்சிட்டேன்னு சொன்னா அவருடைய அத்தனை செருப்பும் இல்ல என் மேல விழும். கோழி கூப்பிட வண்டி கட்டி கூட்டிட்டு போறாங்க. சருத்தப்பட்டி மாடசாமி கோவில்ல கல்யாணமா. என்னையா இவ்வளவு சொல்றேன், பேச மாட்டேங்கிறியே? சாயங்காலம் வீட்டுக்கு போனாதானடி கல்யாணம். கல்யாணம் விறகு போனவுல என்ன வீடு வந்து சேரலன்னா என்ன இது ஒரே கூட்டா இருக்க? யாராவன்? என்னடா மாடெல்லாம் கட்டப்படி கிடக்கு, தண்ணி கிண்டி காமிச்சுடா இல்லையா? எங்கடா செல்லக்கண்டியா சாமி செங்கோடனா? என்ன பேச்சு முச்சு இல்லாம வந்து நிக்கிறவன்? நானே விசுக்குன்னு போயிட்டேன். பொண்ண காணுங்க. பொண்ண காணமா? காலையில அவளை எங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் திருப்பிட்டு போறேன்னு சொன்னியே, காணொன்னு வந்து இருக்கிறா கிறுக்கு பேர. அவ உள்ளூர்லயே மாப்பிள்ளை தேடிக்கிட்டாங்க. உள்ளூர் மாப்பிள்ளைய தேடிக்கிட்டாளா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு அவளுக்கு? அவளை கூட்டிட்டு போனவன் யாருன்னு சொல்லு. கட்டி வச்சு செருப்பால் அடிக்கிறவனே. அத நான் என் வாயால எப்படிங்க சொல்றது? சொல்லுடானா? உங்க மருமை செல்ல கண்ணுதே. செங்கோடா, சத்தியமா சொல்றேன். சட்டைக்கு புத்தாங்கூட போட தெரியாத பையன் இந்த வேலையில ஆரம்பிச்சிட்டானா? ஐயா, அவங்க 2 பேரும் சுத்துறத அரச படத்துல பார்த்துவிட்டத அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என் மாமா ஒரு ஏழை பூவுங்க, அதுக்கு எந்த வேலையும் இல்லைங்க. நாளைக்கு அவ கெட்டு போய் பாயும் அவருமா வந்து நின்னான்னா அவளுக்கு வாழ்வு கொடுக்க உங்களை மாதிரி ஒரு பெரிய மனிதன். செங்கோடா, எந்த தப்பு நடக்காது. உன் மாவ வீட்டுக்கு வந்து சேருவா. போ. ஐயா என்ன இடத்துல இந்த பக்கம்? செங்கோட பொண்ணை காணணும் வந்து அழுதா. நீ நம்ம தோட்டத்து பக்கம் போயிட்டு வா. அதுக்கு நீங்க ராத்திரி பூச்சி கூட கிடக்க போகுது. நான் போயிட்டு வரேனுங்க. போடா. சப்பாடி போனே என்னங்க உன் கூட்டாளி செல்லக்கண்ணு செங்கோட மாலை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்? எனக்கு தெரியாதுங்க. கழுத்த எடுத்து கோயில் வீட்டு பக்கம் கூட்டு போனா தான் எனக்கு தெரியும். வேற ஒண்ணு எனக்கு தெரியாது. செல்லக்கண்ணு வருது உங்க மாமன் தான்.
பரிசலுக்குள்ளே மறைச்சுக்கங்க. கயிறு நீளமா தான் இருக்கு. நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களை கரையேத்துறேன். பார்த்து போங்க. அட நீதானா? நான் யாரும் இல்ல நினைச்சேன். என்ன கோழி கூப்பிடு இந்த பக்கம்? ஆச்சரியமா இருக்கு. அதேதான் நானும் உன்னை கேட்கிறேன். இந்த நேரத்துல நீ என்ன செய்யறீங்க? மேல மதுக திறந்து விட்டாங்க போல இருக்கு. ஆத்து தண்ணி அதிகமாயிடுச்சு. அதான் பரிசலை இழுத்து கட்டிட்டு இருக்கேன். அம்மா என்னங்க சத்தம்? ஆ? யாரு விட்டு பிள்ளை யாரு கடத்துறது? ஆத்து கடந்து அனுப்புறிய? அவங்க என்ன அரண்மனை கட்டி வச்சிருக்க அவங்க குடும்பம் நடத்த? யோ என்ன என்ன வேணாலும் செய்யா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அடி நொறுக்கு. ஆனா அதுக்கு ரெண்டு பேரும் நீ புருஷன் பொண்டாட்டிய ஒத்துக்கிட்டாதான் அதுங்க கரைக்கு வருவாங்க. இல்ல அதுக்கு ரெண்டு ஆத்தோடே போட்டோம். பிடியா கைத்த தொலைங்க. யோ பரிசல் போதியா? உன் தங்கச்சி மகன் ஏயா இப்ப மட்டும் என்ன உறவு முறை வந்து ஒட்டிக்கிச்சா? வயசு பையன் அவன் இஷ்டப்பட்ட பொண்ணு கல்யாணம் கடிக்கிறதுல என்னையா தப்பு? உறவு முறை காசு பண்ண இருக்கிறதுனால முன்ன பின்ன தெரியாது எவ்வளவு ஒருத்தி கட்டிக்கிட்டு காலம் பூரா அவனால சொல்றியா? உனக்கே குத்துது. கஷ்ட நஷ்டம் எல்லாம் புருஷன் காதுல மட்டும் போட்டுக்கிட்டு சந்தோஷத்துக்கு சாட்சிய புள்ளைய பெத்துக்கிறவதாய பொஞ்சாதி. அவ எந்த சாதியா இருந்தா என்ன? சம்சாரம் பண்ண தகுதி இருந்தா பத்தாது. வாய மூடு. பஞ்சம் படைக்க வந்தவளுக்கு பரம்பரை கௌரவத்தை பத்தி என்ன தெரியும்? உன் பரம்பரை கௌரவம் நீ புடிச்சிட்டு இருக்கிற கைத்துல தான் இருக்குன்னா அதை விட்டுட்டு உன் கௌரவத்தை பாத்துக்கியா? யோ நாங்க பஞ்சம் பொழைக்க வந்தவங்க தான். முழுகன தரையோ மாட்டுக்குட்டியோ எங்க இருந்தாலும் சரி படுத்தா தூங்குற ஜாதியா எங்களுது. சோழ சோறா இருந்தாலும் சரி கம்ம கூழா இருந்தாலும் சரி மண்ண தின்னாலும் மறுபடியும் பசிக்கும்யா. வில்லங்கம் இல்லாத வயது எங்களுக்கு. உனக்கு சாதி சனந்தா பெருசா இருந்தா நீ புடிச்சிட்டு அந்த கயிறு அது அப்படியே விட்டு ஓடுற தண்ணியில அதுக்கு புலமா ஒதுங்கிட்டோம். இந்தாயா இன்னொன்னு சொல்றேன். உன் மருமக ஆத்து தண்ணினா செங்கோட பொண்ணு ஊத்து தண்ணி. அளவுதான் சிறுசு பெருசு தவிர தண்ணி தண்ணி தாயா. உன் கோபத்தை விட ஆத்து தண்ணிக்கு ஆத்திரம் அதிகம். அப்படியே விட்டுரு அடிச்சுட்டு போட்டோம். கொக்கு குருவி எல்லாம் எந்த சாதியா? அதெல்லாம் சந்தோஷமா வாழல. ஏன் நீ ஸ்நேகம் வச்சிருக்கே சிட்டுக்குருவி அது எந்த சாதியா? நல்ல வேலை நாடார் குருவி தேவர் கிளி நாய்க்கர் கொக்குன்னு சாதி பிரிக்கல. மாமா உனக்குத்தான் ஒரு கூடு இல்லை. ஆனா கூடி வாழ போற இந்த குருவிகளுடைய கூட்டை கலைக்கணுமா? நீ ரொம்ப ரப்பா பேசினா கூட உன் மனசு சின்ன புள்ள மாதிரியா? ரெண்டு ஆட்டுக்குட்டி பிரிஞ்சாவே அவஸ்தைப்படுவ. சின்ன சிறுசுகளை பிரிக்க மனசு உப்புமா? உசுர புடுங்குற எமன்கிட்டயும் கயிறு இருக்கு, காப்பாத்துற செவன்கிட்டயும் கயிறு இருக்கு. நீ காப்பாத்துற செவனா இல்ல யமனான பார்த்த? நீ செவன்தான்.